இப்ப புரிஞ்சுது. நம்ம செஞ்ச பாவம் நம்ம துரத்தும்னு சொல்லுவா. அது இதுதானோ? கோமதி மாமிக்கு அவ புருஷனோ கொன்னோ மேலே எவ்வளவு கோபம். அதுக்காக மௌன விரதமெல்லாம் இருக்கா? குருவாயூரப்பன் மேலேயே கோபத்தை காட்டும் போது கொன்னோ மேலே எவ்வளோ கோபம் இருக்கும். அதுவும் அவரை நான் தான் கொன்னேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என் மேல இருக்கிற மரியாதை அப்படியே கோபமா மாறிடுமே. இந்த ஆத்துல ஒரு பிரளயமே வெடிக்குமே. ஐயோ, என்ன பண்றது? அண்ணா, தூங்கலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்கேள்? தூக்கம் வரலடா. தூங்குற விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு கவலை வந்துருத்துன்னா அந்த நித்திர பகவான் 4 அடி தள்ளி என்னுடுவேன். என்னன்னா கவலை? அடுத்த வாரம் நடக்க போற விஐபி கல்யாண சமையலை பத்தியா? என்னுடைய சமையலை பத்தியும் என் சமையல எனக்கு இருக்கிற திறமையை பத்தி எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் வேற என்ன? அது உனக்கு வேண்டாம். உனக்கு தான் நினைச்சா தூக்கம் வருமே, போய் தூங்கு. அண்ணா, உங்க வாயாலேயே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சொல்றதா இல்ல, நானே சொல்றேன். கோமதி மாமி புருஷனை கார் ஏத்தி கொன்னது நீங்க தான். அது எங்க கோமதி மாமிக்கு தெரிய போறதுன்னு பயப்படுறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கோ, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். வாங்கோ வாங்கோ, பயப்படாதீங்க. அண்ணா, நீங்க பல வருஷமாவே ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட்டை பார்த்தா கூட ஐயோ கோமதி என்ன ஆனாலோன்னு சொல்லி பயப்படுவேன். அது மட்டும் இல்லை, நீங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனது எனக்கு தெரியும். இங்க வந்திருக்கிற மாமி பேரும் கோமதி. அந்த மாமி கதையை கேட்டு நான் சந்தேகப்பட்டு நேர மேல போய் போட்டோவை பார்த்தேன். எல்லாத்தையும் விசாரிச்சேன். உண்மை தெரிஞ்சுது. நீங்களும் பதட்டமா இருக்கீங்களா? புரிஞ்சுடுத்து. நீங்க தான், அது நீங்க தான். காதல விழுந்துற போதுடா. 14 திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எப்படியா இருந்தாலும் மாமிக்கு நீங்க தான் கொலைகாரன்னு தெரிய போறது. அது சீக்கிரம் தெரிஞ்சா உங்களுக்கு நல்லது தானே. டேய், மாமிக்கு எப்படா தெரியும்? தெரியாதுடா. நம்ம 2 பேருக்கு மாத்திரம் தானே தெரியும். நான் சொல்லிட்டா? டேய், நான் நின்ன கொல்லும் கேட்டோ. நான் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட்டை செஞ்சாச்சு. இப்போ உன்னையும் கொல்ல போறேன். அதுவும் நடக்கும். என்னண்ணா, நான் போய் சொல்லுவேனா? ஆனா எனக்கு ஒன்று தோன்றது. ஒருவேளை மாமிக்கு நீங்க தான் அவ புருஷனை கொன்னவன்னு தெரிஞ்சிருந்தா? தெரியாதுடா. மாமி நல்லா பேசிட்டு இருக்காளே என்கிட்ட. என் கூட 2 வீலர் தான் வராளே. அண்ணா, நீங்க சினிமாவெல்லாம் பார்க்கறதே இல்லையா? வில்லன் கிட்ட ஹீரோ ஹீரோயின்கள் சண்டை போடுறது இல்ல. முதல்ல ஃப்ரெண்டா பழகுவா, அப்புறம் தான் பழி வாங்குவா. அதனால தான் எனக்கு தோன்றது, கோமதி மாமிக்கு உங்க கையில கொலகார ரேகை ஓடுறது தெரிஞ்சிருக்கு. டேய் போதுண்டா மதி. ஒன்றும் பேசண்டா கேட்டோ. நான் இன்னைக்கு மாத்திரம் தூங்காம தவிச்சுட்டு இருக்கேன். என்ன ஜீவிதத்துக்கும் தூங்காம செய்திருவாய் நீ. அதாக்கும் உடுக்க நடக்க போறது. அண்ணா, தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. இப்ப என்ன குத்தம் சொன்னா எப்படி? நான் உன்னை குத்தம் சொல்லலடா. நான் யாரையும் குத்தம் சொல்ல. என்னத்தான் குத்தம் சொல்லணும்? ஆக்சிடென்ட் செய்தது ஞான் தான். அது தப்பு தான். ஆனா அதை விட பெரிய தப்பு இந்த பதுங்கி ஓடி ஒளிஞ்சேன் பாத்தியா, அதாக்கும் பெரிய தப்பு. அதை நான் செய்திருக்க கூடாது. நீ சொன்ன இல்லையா பழையண்டே மாமி பழி வாங்குவான்னு, அது மாதிரியும் தெரியல. அந்த மீனாட்சியை பொண்ணு பார்க்க வந்தா இல்லையா, அதுக்கு என்ன கோமதி மாமி கூப்பிட்டு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொன்னா. அப்ப மனசுல ஒன்றும் வச்சுக்கலையே. மனசுல வச்சிருந்தா என்ன கூப்பிடுவாளா? எனக்கு தோணுறது அவ மனசுல எதுவும் இல்லைன்னாக்கும் தோணுறது. அண்ணா, இப்ப மனசை போட்டு குழப்பிக்காதே. நாளை காலத்தால
மீனாட்சிக்கு சமையல் கற்றுக் கொடுக்க போறேன். போய் என்ன சொல்லணும்? அப்ப மாமி கிட்ட நைஸா பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்கோ. நீ சொல்றதும் கரெக்ட் தான், கண்டுபிடிச்சிடுறேன். പക്ഷേ എന്റെ മനസാക്ഷി ഒരുപാട് ഉറുത്തത് ഉമ്മയെ சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன். அண்ணா இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், போய் உறங்குங்கோ. கார்த்தால எல்லாம் தெளிவா பேசிக்கலாம். நீ சொல்றதும் வாஸ்தவம்தான். இப்போ உண்மையை சொன்னால் நான் செய்ய வேண்டிய பரிகாரம் செய்ய முடியாமல் போயிடும். ஆദ്യം ആ പെണ്ണിന്റെ கல்யாணம் ஆகட்டும், പിന്നെ நோய்க்கொள்ளலாம். குருவாயிரப்பா. குருவாயிருப்புன்னு பேரை சொல்லாதீங்கோ, மாமி காதுல விழ போறது. ஆமாம், அது சல்யம். குருவாயிரப்பா, நீ நானும் மாமிட்டு நல்லா மாட்டின்றோம். என்னடா உறக்கம். போ படு போ, பயமுத்துறான். ஒன்று அது வாஸ்தவம்தான். அவனுக்கு உறக்கம் வருது, தூங்குறான். நமக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. இப்போ எல்லாம் பாவம் மாமி, நானும் பாவம்தான். யாரு? யாருமா அது? அம்மா கொஞ்சம் கதவு தருங்கம்மா. புதுசா யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சந்தியா சொல்லிருக்காளு. யாரா இருக்கும்? யாருமா நீ? அம்மா ஒரு நிமிஷம் கதவு தருங்கம்மா, முக்கியமான விஷயம் சொல்லணுமா. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் கதவு தருங்கம்மா. யாருமா நீ? அம்மா ப்ளீஸ் கதவு தருங்கம்மா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, கதவெல்லாம் திறக்க முடியாது. தயவு செஞ்சு போயிடு நீ. அம்மா நான் முன்னாலேயே இந்த வீட்டு ஐயாவை பார்த்து பேசிட்டேம்மா. இப்ப போமா நீ. அவர் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். நீ கிளம்பு முதல்ல. என்னால இப்ப விட்டு அப்புறமா வர முடியாதுமா. ஒரு 2 நிமிஷம் தான். கொஞ்சம் கதவு தருங்கம்மா, முக்கியமான விஷயம் சொல்லணுமா. அத வெளிய இருந்து சொல்ல முடியாதுமா. என்னால திறக்க முடியாது, திறக்க முடியாது. கிளம்பு முதல்ல நீ. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு கதவு தருங்கம்மா. நான் இப்ப வந்தது எனக்காக இல்ல, உங்க குடும்பத்துக்காக தான். தயவு செஞ்சு கதவு தருங்க. அந்த போட்டோல எழுதி இருக்கிற மாதிரி நிஜமாவே உங்க குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவாங்கம்மா. கதவு தருங்கம்மா. ஏய், என்னமா பண்ற நீ? எதுக்காக சாத்துற? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அதெல்லாம் சாத்திட்டு இருக்க? என்ன பண்ற நீ? என்ன? அம்மா வாங்கம்மா. ஐயா, என்ன சொல்லுங்க? ஐயோ பயப்படாதீங்கம்மா. நான் பேசுறத மத்தவங்க கேட்க கூடாது, அதான் கதவு நல்லா சாத்திட்டு வந்தேன். அம்மா நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க முகஜாடையை வச்சு பார்க்கும்போது அந்த ஐயாவோட அம்மா மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா, நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ. நீ சொல்லு, நீ எதுக்கு வந்த சொல்லு. யாரா இருந்தா என்னம்மா, இப்ப பொறுப்பா கதவு திறக்க மாட்டேன்னு சொன்னது, குழந்தைய பத்தி சொன்னதும் கதவு திறந்தது, இப்போ கவலையா என் முன்னாடி நிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நிச்சயமா அந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா தெரியுது. அதெல்லாம் விடு, என்ன பத்தி இருக்கட்டும். நீ யாரு, எதுக்கு வந்த, அத முதல்ல சொல்லு. அம்மா நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா நிம்மதியா என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேம்மா. இப்ப நீங்க சிக்கிருக்கீங்களே, அதே கும்பல் கிட்ட நானும் சிக்கிக்கிட்ட அவஸ்தைப்பட்டேன். அவங்க சொன்னதை செய்யாததால என் புருஷனை நான் எழுதிட்டேன். என் பசங்க உயிரை காப்பாத்தணும்னு அவங்கள கண்காணாத ஊருக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் அனாதையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. நான் பார்க்க போனா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த சித்திரவதை உங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாதும்மா. அதனால ஐயாவை தயவு செஞ்சு அவங்க சொன்னபடி செய்ய சொல்லிடுங்க. என் புருஷ போட்டோ போட்டு மறைவன் கொடுத்தாங்க, அதே மாதிரி செஞ்சு காமிச்சாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமானவங்கம்மா, போலீஸ் கூட அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ, உங்க ஐயாவை பணிஞ்சு போக சொல்லுங்க.
நான் வந்து சொன்னதை தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. என் உயிருக்கு ஆபத்து. நான் வரேம்மா. அவங்க சொன்னதை செய்யுங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு அவங்க சொன்னதை செஞ்சிருங்கம்மா. இல்லைன்னா என் குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் அழைஞ்சிருமா. செஞ்சிருங்க. கதவை மூடிடுங்க. வாங்கம்மா. அவன் சொன்ன மாதிரி கிருஷ்ண அவன் ஏதாவது செஞ்சுட்டான். என்னால் அதை எப்படி தாங்க முடியும்? என்ன பண்றது? என் புருஷனை நான் எழுதிட்டேன். என் பசங்க உயிரை காப்பாத்தணும்னு அவங்கள கண்காணாத ஊருக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் அனாதையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. நான் பார்க்க போனா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆமா, இனிமேல் இந்த ஊர்ல இருந்த ஆபத்து. என்ன பண்றது? டைம் இல்ல, எடுங்களே. போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நான் சாவித்ரி பேசுறேன். சாவித்ரி, என்னம்மா திடீர்னு அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு? ஆமா, இப்ப எங்க இருக்க? என் பையன் வீட்டுல இருக்கேண்ணே. பரத் வீட்லயா? ஆமாண்ணே. இப்பவும் பொண்ணுக்கு பின்னாலதான் சுத்திட்டு இருக்கானா இல்ல திருந்திட்டானா? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேனே. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுன்னு. என்னம்மா உதவி? எங்களுக்கு இந்த ஊர்ல யாரு இருக்கா சொல்லுங்க. சரிம்மா, நான் பண்றேன். கண்டிப்பா நீங்க தான் இந்த உதவி பண்ணணும். இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்றேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிண்ணா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்ன அஞ்சலி அப்படி பாக்குற? உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா? அஞ்சலி, நீ கோவிலுக்கு தினமும் வருவியா? டெய்லி இல்ல, அப்பப்போ வருவேன். எக்ஸாம் டைம்ல தானே? அஞ்சலி, நான் ரொம்ப பக்திமான்லாம் கிடையாது. ஆனா கோவிலுக்கு போறதுன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற இந்த அமைதி, டிசிப்ளின், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு 40-45 வயசுக்கு மேல எல்லா ஜாப்பையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு கோவில்ல அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குற ஒரு குமாஸ்தவா இருக்கணும்னு தான் மனசுக்குள்ள ஒரு சின்ன பிளான் இருக்கு. டோன்ட் வரி, அதெல்லாம் நிறைய காசு சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுவும் நீ பெர்மிஷன் கொடுத்தாதான். நான் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? இட்ஸ் யுவர் லைஃப் and you can lead it the way you want. தேங்க்ஸ் அஞ்சலி. இப்போ நீ என்கிட்ட சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம என்னதான் நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனாலும் நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும். நானும் உன் விருப்பப்படி நடந்துக்க விட்டுருவேன். ஐ எம் நாட் எ மேல் சாவனிஸ்ட். அஞ்சலி, அமெரிக்கால இருக்கிறவன் இப்படி பட்டையும் திருநீரும் விட்டுட்டு பழமா இருக்கானேன்னு பாக்குறியா? யூ நோ ஒன் திங், நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸ் நம்ம கலாச்சாரத்தை மறந்துடல. இன்னும் சொல்லணும்னா இங்க இருக்கிற இந்தியன்ஸை விட அங்க பெட்டரா இருக்காங்க.
கலிபோர்னியால இருக்கிற நம்ம ஊர்க்காரங்க எத்தனை பேர் அவங்க பசங்களை கர்நாடிக் மியூசிக் கிளாஸ், சுவாமி ஸ்லோக கிளாஸ்னு அனுப்புறாங்க தெரியுமா? எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு கிராண்டா கொண்டாடுறாங்க. இன்ஃபேக்ட் எங்க இயர்லி ஒன்ஸ் நடக்குமே அந்த திருவையாறு தியாகராஜர் ஃபெஸ்டிவல், அதே மாதிரி அங்க கூட ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது. அமெரிக்காவில் ஒரு மினி இந்தியாவே இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு சைக்காலஜி தான். இந்தியா விட்டுட்டு போய் அமெரிக்காவில் செட்டில் இருக்கிற முக்கால்வாசி இந்தியன்ஸ் மனசுல நம்ம கல்ச்சரை மிஸ் பண்றோமோட ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். நம்ம எதையாவது மிஸ் பண்ணும்போது தானே அதோட வேல்யூவே நமக்கு தெரியும். ஸோ அவங்க ரொம்ப ஆர்வத்தோட நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க. இங்க இருக்கிறவங்க தான் நம்ம கலாச்சாரத்தோட முக்கியத்துவம் தெரியாம மாறிக்கிட்டே இருக்கும். அஞ்சலி, hope I am not boring you. நோ நீங்க சொல்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. I was listening to what you are saying. தேங்க்ஸ் அஞ்சலி. யூஸ்வலா நான் இன்ட்ரோவர்ட், பட் நீ அதிகம் பேசாம இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன். நான் யூஷுவலா இன்ட்ரோவர்ட் கிடையாது, பட் நான் இன்னும் நல்லா பேச கொஞ்சம் டைம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம், நோ ப்ராப்ளம். அஞ்சலி, உன் மனசுல எந்த ப்ராப்ளம் அண்ட் கன்சர்ன் இருந்தாலும் தைரியமா என்கிட்ட ஷேர் பண்ணு. முதல்ல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குட் கப்பிளா இருக்க முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் நான் அதை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸ். ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஹேவிங் எ ப்ராப்ளம் இஸ் ஃபைன் பிகாஸ் இட் ஸ்டாப்ஸ் அதர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் என்டரிங் யுவர் மைண்ட். எப்படிடா இருக்க? சூப்பர்டா. நீ? நான் நல்லா இருக்கேன்டா. விக்னேஷ், இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. ஏய், மீ ஆல்சோடா. வாட் அ சர்ப்ரைஸ் விக்னேஷ். நான் உன்னை கோவில்ல மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு இதைத்தான் சொல்லுவாங்க. ஏய், இங்க எப்படிடா கோயில்ல? அஞ்சலி, மீட் விக்னேஷ். என்னோட கலிபோர்னியா ஃப்ரெண்ட். எனக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவன் தான். நாங்க இவனை புவர் மேன்ஸ் கார்டன் சொல்லுவோம். ஏன்னா மத்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவான். நைஸ் கை. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் இவனை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹே விக்னேஷ், மீட் அஞ்சலி. இப்போதைக்கு என்னோட ஃபியான்சி, ஃபியூச்சர்ல என்னோட ஒய்ஃப் பிளஸ் பாஸ். வணக்கம். என்னடா அது, இந்தியா வந்தது இப்படி மாறிட்ட? கை கொடுப்பன்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி வணக்கம்லாம் சொல்ற. அஞ்சலி, இவனை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இவன் எஸ்பிபி வாய்ஸ்ல அவ்வளவு சூப்பரா பாடுவா. சொர்க்கம் மதுவிலே பாட்டு பாடி நீ கேட்கணுமே, அப்படியே ஆசம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்னா, இது வரைக்கும் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனா ட்ரிங்க் பண்ண மாதிரி அவ்வளவு சூப்பரா பாடுவான். ஸ்ரீராம், இட்ஸ் கெட்டிங் லேட். யூ கேரி ஆன், ஓகே? நம்ம அப்புறம் மீட் பண்ணி பேசலாம். ஓகே, சரி. உன்னுடைய லோக்கல் ஃபோன் நம்பர் கொடு. உன் நம்பர் சொல்ல, நான் மெசேஜ் பண்றேன். 98
ஸ்ரீராமும் இவன் குடிக்க மாட்டான்னு சொல்றானே, அப்போ அன்னைக்கு எப்படி குடிச்சிட்டு கிடந்தான்? குழப்பமா இருக்கே. இவன்கிட்டயும் நடிக்கிறானோ? நீ எஸ்எம்எஸ் பண்ண. Okay. ஓகே. சரி நான் அப்புறமா மீட் Bye. பண்ணேன். ஓகே பாய். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். டேய் அப்புறம் மறந்துடாத, இன்னொரு முக்கியமான விஷயம். ஜூலை 24 எனக்கும் அஞ்சலிக்கும் மேரேஜ். நீ தான் மாப்பிள்ளை தோழன். 2 days ஃபுல்லா நீ தான் எங்க கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். ஓகே? ஷூர் ஷூர். தேங்க்யூடா. ஓகே வரட்டுமா? பாய்டா. இது என் பையன் செஞ்ச பாவமா, இல்ல நான் இந்த வீட்டுல வந்து ஒட்டிக்கிட்ட ராசியான்னு தெரியலையே. பேசாம சொல்லிக்காம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? அதுவும் முடியாது. கிருஷ பார்க்காம இனிமேல் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதே சமயத்துல என் பேரனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது தாங்கிக்கிற சக்தியோ தைரியமோ எதுவுமே எனக்கு கிடையாது. சாந்திமா, சந்தியாவையும் கிருஷியும் வீட்டில் காணுமே. இல்ல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஏதோ கூட்டிட்டு போயிருக்கா. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? தெரியல, கிருஷா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான். சரி. பரத், பரத், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படிமா கூப்பிட்ட?